Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணிட்டு ஆன்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ப்ரோ கபடியில இருக்கிற 68வது மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையே நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரியானா ஸ்டீலர்ஸ் வாஸ் பெங்களூர் புல்ஸ், இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல பிளே பண்ணக்கூடிய பிளேயர்ஸோட சின்ன அனலைஸ் தான் வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 21ஆம் தேதி நவம்பர் வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் இரவு 9 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ இதே டேட்ல இரவு 8 மணிக்கு வந்து ஒரு மேட்ச் நடக்கிறதுக்கு. ஸோ அந்த மேட்சோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து கொடுத்துட்டோம். ஸோ பார்க்காதவங்க நம்ம சேனல்ல வந்து இந்த வீடியோ வந்து பாத்துங்க. இது வந்து 2வது மேட்ச். இந்த 2வது மேட்சோட ஒரு சின்ன அனலைஸ் வந்து பார்ப்போம். இப்போ நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம்ல வந்து உங்களுக்கு தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும், இல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் சேஞ்ச் பண்ண நினைச்சாலும் தாராளமா வந்து சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். ஸோ நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகே, பாருந்தா நீங்களும் நம்ம எக்ஸல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கான்டெஸ்ட்ல ப்ளே பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். மற்ற ஆப் நம்ம எக்ஸல் ஆப்பை கம்பேர் பண்ண பார்க்கும்போது நிறைய மணி டிஃபரன்ஸ் சைஸ்ல வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் ஆப்ல ப்ரோ கபடிக்கு அப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு அப்படிங்கிறது வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட முதல் 5 பிரைஸோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா தாய்லாந்து ட்ரிப் ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ் கோவா ட்ரிப், 3வது 4வது 5வது பிரைஸ். இந்த 3 பிரைஸுமே iPhone 16, 14, 15 கிட்டத்தட்ட முதல் 5 பிரைஸுமே வேல்யூபான பிரைஸா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 50 பேர் வரையும் இவங்க வந்து பிரைஸ் வந்து கொடுக்குறாங்க. மறக்காம நம்ம எக்ஸல் ஆப் ஒரு முறையா இன்ஸ்டால் பண்ணி இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். ஸோ நம்ம எக்ஸல் ஆப்போட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்வைட் கோட் FGT. ஓகே, பாருதா 2 டீமோட ப்ராப்பர் செவன்ஸ்ல யார் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஹரியானா ஸ்டீலர்ஸை பொறுத்த வரைக்கும் வினய் ரைட் ரைடர் இருக்காரு, கன்சியாம் ரைட் ரைடர், சிவம் லெஃப்ட் ரைடர், ஷாகில் லெஃப்ட் கவர், ராகுல் ரைட் கார்னர், சஞ்சய் கிருஷ்ணா ரைட் கவர், முகமது ரஸா லெஃப்ட் கார்னர்லயும் வந்து பிளே பண்றாங்க. அடுத்ததா பெங்களூர் புல்ஸை பொறுத்த வரைக்கும் பிரதீப் நார்வல் லெஃப்ட் ரைடர், அஜன்கே பவர் லெஃப்ட் ரைடர், ஜெயின் போகர் ரைட் ரைடரா வந்து இருக்காங்க. அடுத்ததா பேட்ரிக் லெஃப்ட் கவர், சௌரப் நந்தல் ரைட் கார்னர், சன்னி சௌரத் வந்து பாத்தீங்கன்னா ரைட் கவர்லயும், நிதின் ராவல் லெஃப்ட் கார்னர்லயும் வந்து பிளே பண்றாங்க. அக்ஜி வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து சப்ஸ்டிட்யூட் பிளேயரா உள்ள வந்திருந்தாரு. ஸோ அவர் வந்து ஒரு லெஃப்ட் ரைடரா வந்து இருக்காரு. ஸோ இப்போ 2 டீமுக்கு பிளேயர் சைஸ்ல நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி 2 டீமுக்கு லாஸ்ட் மேட்ச் பிளே பண்ண லைனப்ஸ் வந்து ஒரு தடவை பார்த்துருவோம். இதுல பெங்களூர் புல்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 11 பேருமே வந்து உள்ள பிளே பண்ணாங்கன்னு சொல்லணும். அஸ்கிதுல், சௌரப் நந்தல், நிதின் ராவல், சன்னி சராவத், நவீன், அருணந்தர் பாபு, சுசில், ஜெயின், பேட்ரிக், பிரவீத் நாரல், அஜன்கே பவார், கிட்டத்தட்ட 11 பேர்கிட்ட மட்டும் இல்ல சப்ஸ்டிட்யூட் பேர். பெங்களூர் புல்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா மேட்ச்லயுமே செவன்ஸ் அவங்க கொடுக்குற செவன்ஸ் ஒன்னா இருக்கு. அப்புறம் பிளே பண்ற பிளேயர்ஸ் வேற பிளேயரா வந்திருக்காங்க. நிறைய சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பெங்களூர் புல்ஸை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்டிட்யூட் பிளேயர் தான் உள்ள வந்து பிளே பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இவங்களை பொறுத்து ஒரு டீமை நம்ம கிரியேட் பண்றது ரொம்ப ஒரு ரிஸ்கா தான் வந்து இருக்கு. ஸோ அதே ஹரியானா ஸ்டீலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹரியானா ஸ்டீலர்ஸும் லாஸ்ட் மேட்ச் வந்து சப்ஸ்டிட்யூட் பிளேயர் உள்ள கொண்டு வந்தாங்க. அது எல்லா மேட்ச்லயுமே சப்ஸ்டிட்யூட் பிளேயர்ஸ் உள்ள கொண்டு வராங்களா அப்படிங்கிறது கிடையாது. லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் தெலுங்கு டைட்டன்ஸோட பிளே பண்ணுவோம், கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சப்ஸ்டிட்யூட் பிளேயர்ஸ் உள்ள கொண்டு வரலாம், ரொட்டேட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஸோ அதுவும் வந்து ஃபெயிலியரா தான் முடிஞ்சிருச்சு. இந்த மேட்ச் அவங்க கொடுக்குற செவன்ஸ்ல தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏதாச்சும் ஒரு பிளேயர் சப்ஸ்டிட்யூட் பிளேயரா சேஞ்ச் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு எல்லா பிளேயருமே சப்ஸ்டிட்யூட் பிளேயர் உள்ள கொண்டு வர மாட்டாங்க இந்த மேட்ச் ஹரியானா ஸ்டீலர்ஸ் பொறுத்த வரைக்கும். பட் பெங்களூர் புல்ஸ் எல்லா மேட்சுக்குமே சப்ஸ்டிட்யூட் பிளேயர்ஸ் உள்ள கொண்டு வந்துட்டே தான் இருக்காங்க. 2 பேர் 3 பேர்னு உள்ள கொண்டு வந்துட்டே தான் இருக்காங்க. இதுல காமனா இருக்க பிளேயர்ஸை மட்டும் வச்சு நம்ம ஒரு டீம் வந்து கிரியேட் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் பெங்களூர் புல்ஸை பொறுத்த வரைக்கும் பிரதீப் நார்வல், அஜன்கே பவர், ஜெயின் போர்கர். ஸோ இவங்க 3 பேருமே லாஸ்ட் லைனப் செவன்ஸ்ல வந்து பிளே பண்ணியிருந்தாங்க. அதுல ஜெயின் போர்கர் வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து பிளே பண்ண கிடையாது. அவருக்கு பதிலா அஸ்கித். ஸோ அஸ்கித் வந்து பிளே பண்ணியிருந்தார். ஸோ இதுல அஸ்கித் இந்த மேட்ச் வந்து பிளே பண்ணாரு அப்படின்னா சப்ஸ்டிட்யூட் பிளேயரா வந்து எப்போனா உள்ள வரலாம். ஸோ அப்படி இருக்கும் போது 3 ரைடர்ஸுமே லெஃப்ட் ரைடரா வந்து இருக்கிறாங்க. ஸோ ஜெயின் போர்கர் வந்து பெருசா வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்றது கிடையாது. பிரதீப் நார்வல், அங்கித் பவன் அண்ட்
அஸ்கிட், இவங்க 3 பேர் தான் வந்து பிளே பண்றாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல 3 பேருமே லெஃப்ட் ரைடா இருக்கனால ரைட் கார்னர்ல இருக்கக்கூடிய ராகுல் இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. கிட்டத்தட்ட 3ல இருந்து ஒரு 4 சக்சஸ்ஃபுல் டேக்கிள்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு, சப்ஸ்டிட் பிளேயர் எல்லாம் சேர்த்து. ஸோ ஒரு 4 5 கூட போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பெங்களூர் புல்ஸ் அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா வந்து இல்ல. ஹரியானா ஸ்டீலர்ஸை கம்பேர் பண்ணும்போது பெங்களூர் புல்ஸ் கொஞ்சம் லோவஸ்ட் டீமா தான் வந்து இருக்கிறாங்க. ஹரியானா ஸ்டீலர்ஸ் டாப் ஆர்டர்ல இருக்காங்கன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது 4 கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம ஒரு ஆவரேஜா 4 அப்படின்னா 80ல இருந்து 90+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத ராகுலுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். ராகுலுக்கு ஹெல்ப் பண்ற வயசுல சாஹில், ஸோ லெஃப்ட் கவர்ல இருக்கக்கூடிய சாஹில் இருந்து நம்ம ஒரு 2ல இருந்து ஒரு 3 சக்சஸ்ஃபுல் டேக்கல் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். சாஹில் நம்ம ஒரு 60ல இருந்து ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். இதுல முகமது ரெசா லெஃப்ட் கார்னர் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பெங்களூர் புல்ஸ்ல வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ரைடர்ஸ், டிஃபெண்டர்ஸ், ஏகப்பட்ட சேஞ்சஸ். டிஃபெண்டர்ஸ் மட்டும் தான் மோஸ்ட்லி ஒரு 2 பேர் காமனா இருக்கட்டும் அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. அப்படியே ரைடர்ஸை கண்ட மணிக்கு அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிட்டே தான் இருக்காங்க. உள்ள வந்து பிளே பண்ணுவாங்க, 2 ரைடு போயிட்டா நீ வெளியே போ, அடுத்த ரைடு உள்ள கொண்டு வா அடுத்து அப்படின்னு சொல்லி மாத்திக்கிட்டே தான் இருக்காங்க. இல்லையா, இதுதான் பிக்சடு 7s அப்படிங்கறத அவங்க பண்ணவே கிடையாது மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து. ஸோ அப்படி இருக்க போது ஒரே ஒரு ஜெயின் பர்கர் வந்து ரைட் ரைடரா இருக்காரு. ஸோ லெஃப்ட் கார்னர்ல போகும்போது ஒரு 2ல இருந்து ஒரு 3, ஸோ ஒரு ஆவரேஜா 2 அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் டேக்கிள்ஸ். அண்ட் ரைடிங்கும் பாடி போவாரு முகமது ரெசா. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல ஸோ முகமது ரெசாட்டுக்கு நம்ம ஒரு 50ல இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி 80% வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலுக்கு ட்ரை பண்ணும்போது முகமது ரெசாக் தான் வந்து கேப்டன்ஷிப் வந்து கொடுத்து பார்ப்பாங்க. இந்த மேட்ச் பெங்களூர் புல்ஸ்ல இருக்க ரைடிங் ஆஃப் சைஸ்ல பார்க்கும்போது முகமது ரெசா அந்த அளவுக்கு ஒரு ஃபேண்டசி பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுமா சொல்ல முடியாது. ஸோ ஒரு 50ல இருந்து 60 வரும். பெரிய அளவுக்கு அவர் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ அவரை தவிர்த்து வேற கொடுக்கணும்னு வச்சுக்கலாம். ராகுலுக்கு இந்த மேட்ச் நீங்க ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இதுல பிரதீப் நார்வல், ஸோ பிரதீப் நார்வலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லலாம். ரீசெண்ட் ஃபார்ம் வைஸ்ல லாஸ்ட் சீசனா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கு. இன்னும் அந்த ஃபார்முக்கே வரல. அதுக்கு 2 சீசனுக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ ரீசெண்டா 2 சீசனுமே ரொம்ப ஒஸ்டா தான் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காரு. இவர்கிட்ட இருந்து ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5ல இருந்து ஒரு 6 டச் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா கிடைக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின் தான் இருக்கு. இதுல அஜன்கே பவர் ஒரு 3ல இருந்து ஒரு 5, ஸோ டச் பாயிண்ட் இந்த மாதிரி ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். ஜெயின் பர்கர் பிளே பண்ணாரு, ஸோ சப்ஜெக்ட் பிளேயர் சேஞ்ச் பண்ணல அவர் இருக்காரு அப்படின்னா இந்த இருந்து ஒரு 3ல இருந்து ஒரு 4 டச் பாயிண்ட் அப்படிங்கிறத ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் ஜெயின் பர்கர் இல்ல அந்த இதுல அஸ்கிட் வந்து பிளே பண்றாரு அப்படின்னா அஸ்கிட் இருந்து மினிமம் 6ல இருந்து 7 டச் பாயிண்ட்ங்கிறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒருத்தர் பேரா தான் வந்திருக்காரு அஸ்கிட்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ எந்தெந்த மாதிரி டிஃபெண்டர்ஸ் பெங்களூர் புல்ஸுக்காக ஆப்பரேட்ல நம்ம பிக் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்ததா ஹரியானா ஸ்டீலர்ஸுக்கு ரைடிங்ஸ் ஆப்ஷன் யார் யாருன்னு பார்த்துருவோம். இதுல வினய் ரைட் ரைடர் இருக்காரு, சிவம் லெஃப்ட் ரைடர், கன்சியாங் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ரைடர். ஸோ 2 ரைட் ரைடர் இருக்கனால லெஃப்ட் கார்னர்ல இருக்கக்கூடிய நிதின் ராவலுக்கு தான் இந்த மேட்ச் ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ நிதின் ராவல்கிட்ட ஒரு ஆவரேஜா ஒரு 3ல இருந்து 4, ஸோ ஒரு ஆவரேஜா ஒரு 3 டேக்கல் பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். டீம்ல இருக்க பாயிண்ட்ஸ் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 70+ இருந்து ஒரு 75+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படின்னு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை நிதின் ராவலுக்கு ஹெல்ப் பண்ற வயசுல சன்னி சௌரத் வந்து பாத்தீங்கன்னா பிளே பண்ணுவாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சன்னி சௌரத் இருந்து நம்ம ஒரு 40ல இருந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். இதுல சௌரப் நந்தலுக்கு ஃபேண்டசி இன்க்ரீஸ் ஆகாதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். செகண்டரி ரைடரா வந்திருக்க சிவம் அனில் பட்டேல் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ரைடரா இருக்காரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல சிவம் அங்க போகும்போது ரைட் கார்னர் கூடிய சௌரப் நந்தல் டேக்கிள் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒரு ஆவரேஜா ஒரு 2 டேக்கிள் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ பேலன்ஸுக்கு ரைடர்ஸ் அங்கிட்ட போகும்போது சௌரப் நந்தல் ஒரு 3, ஸோ 2ல இருந்து ஒரு 3 இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல சௌரப் நந்தல் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு ஆவரேஜா ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது சௌரப் நந்தல் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல பேட்ரிக் வந்து பாத்தீங்கன்னா 1 அப்படிங்கறத வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு ஆவரேஜா ஒரு 20ல இருந்து ஒரு 30, அதுலயும் ஆல் அவுட் பண்ணிட்டாங்க -7 மட்டும் ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது தான் பேட்ரிக் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். இதுல வினயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேரா வந்திருப்பாரு. மினிமம் ஒரு 8ல இருந்து ஒரு 10 டச் பாயிண்ட் அப்படிங்கறத வினய்ட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். சிவம்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜா ஒரு 5 டச் பாயிண்ட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். கன்சியாம் இருந்து நம்ம 3ல இருந்து ஒரு 4 டச் பாயிண்ட் அப்படிங்கிறத ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்ப 2 டீம்ல இருக்கக்கூடிய ரைடர்ஸ் அண்ட் டிஃபெண்டர்ஸ் யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்ப ஸ்மாலுக்கு ட்ரை பண்ணும்போது யாரை ட்ரை பண்ணலாம், கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது யாரை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம்.
சுமாலிக்கு ட்ரை பண்ணும் போது வினய் 1, சாயில் 2, ராகுல் 3, முகமது ரெசா 4. இதுல 2 ரைடிங் ஆப்ஷன், அதாவது சிவம் அல்லது கன்சியம். ஸோ லாஸ்ட்மே கன்சியம் வந்து பாத்தீங்கன்னா ரைடிங் பாடி வரல, அதுக்கு பல பிளேயர்ஸ் வந்து சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மேட்சும் பாட வராங்க, பெரிய கொஸ்டின் மார்க். அதுல சிவம் ஒரு 5th பிளேயர் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. சிவம் ட்ரை பண்ணலாம், சஞ்சய் கிருஷ்ணாவுக்கு வேணா நீங்க ஒரு 5th பிளேயர் ஆப்ஷன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதே பெங்களூர் புல்ஸை பொறுத்த வரைக்கும் நிதின் ராவல் 1, சௌரப் நந்தல் 2. இந்த 2 பிளேயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. இதுல அஸ்கித் பிளே பண்றாரு. ஸோ சப்ஜெக்ட் பிளேயராக இருந்தாலும் ஒரு ரிஸ்க் அவர் ட்ரீம் ட்ரை பண்ணும் போது அஸ்கித்தை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா இந்த 2 பிளேயர்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் இருப்பாங்க. இதுல சன்னி சௌரத் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு 3rd பிளேயிங் ஆப்ஷன்ஸ்ல கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வேற ரைடிங் ஆப்ஷன்ஸ்ல பார்த்தோம்னா ரிஸ்கா ட்ரை பண்ணுவோம். மோஸ்ட்லி ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது பிரதீப் நார்வால் இல்ல அஜன்கியா பவார் 2 பேர்ல எனி ஒன் பேரை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சௌரப் நந்தலும் நிதின் ராவலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேரா இருந்திருப்பாங்க. இன்கேஸ் நீங்க சௌரப் நந்தலை பிக் பண்ணல அப்படின்னு நினைச்சீங்கன்னா சன்னி சௌரத் வந்து நீங்க அந்த இடத்துல பிக் பண்ணி பாருங்க. இதை நீங்க கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்க பட்சத்துல பிரதீப் நார்வால் 1, சன்னி சௌரத் 2, அஸ்கித் 3, சௌரப் நந்தல் 4, நிதின் பவார் 5. இந்த 5 பிளேயர்ஸ் வச்சு மல்டிபிள் டைம்ல நீங்க கிராண்ட் லீக் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல பிரதீப் நார்வால் தேவையில்லைன்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல அஜன்கியா பவர் கொடுக்கலாம். ஸோ அஜன்கியா பவரும் லாஸ்ட் மேட்ச் பெருசா ரைடிங் பண்ணல, சப்ஜெக்ட் பிளேயரா உள்ள கொண்டு வந்துட்டே இருந்தாங்க. அதுல நீங்க ஜெயின் பர்கர் இப்படி யாரோனா 3 ரைடிங்ல யாராச்சும் ஒரு ரைடிங் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பேலன்ஸ் இருக்க ஆப்ஷன்ஸ்ல இந்த 5 பிளேயர்ஸ் வந்து நீங்க மல்டிபிள் டைம்ல கிராண்ட் லீக்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அது ஹரியானா ஸ்டீல்ஸை பொறுத்த வரைக்கும் வினய் 1, சிவம் பட்டேல் 2, ஷாகில் 3, ராகுல் 4, முகமது ரெசா 5. ஸோ இந்த 5 பிளேயர்ஸ் வச்சு மல்டிபிள் டைம்ல கிராண்ட் லீக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இன்கேஸ் ரைடிங் ஆப்ஷன்ல 2 பிளேயர் எனி ஒன் பேர் தான் நீங்க ட்ரை பண்ணி வச்சீங்கன்னா சஞ்சய் கிருஷ்ணா 5th பிளேயர் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணிட்டு மல்டிபிள் டைம் நீங்க கிராண்ட் லீக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் ட்ரை பண்ண கேப்டன் வைஸ் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 80% மேல வந்து பாத்தீங்கன்னா முகமது ரெசாக் தான் வந்து கேப்டன்ஷிப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது நீங்க ஒரு சேஞ்சஸ் தேவைப்படும் வச்சீங்கன்னா ராகுலுக்கு இந்த மேட்ச் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது ஒரு கேப்டன்ஷிப் வந்து கொடுத்து பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்திருக்கும். இதுல வினய் கூட நீங்க ஒரு வைஸ் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா ஷாகில் ஒரு வைஸ் ஆப்ஷனுக்கு ஒரு சுத்தமான பிளேயரா வந்து இருப்பாரு. அது பெங்களூர் புல்ஸை பொறுத்த வரைக்கும் நிதின் ராவல், சௌரப் நந்தல் 2 பேர்ல எனி ஒன் பிளேயருக்கு கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இதுல நிதின் ராவலுக்கு நீங்க ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கூட கேப்டன் வைஸ் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதர்வைஸ் பெருசா பெங்களூர் புல்ஸ் இருந்து நம்ம வந்து யாரையும் பிக் பண்ண முடியாது, கேப்டன் ஆப்ஷன் கொடுக்க முடியாது. இந்த 2 டிஃபெண்டர் சன்னி சௌரத், ஸோ இந்த இவரு இல்ல அஸ்கித் இந்த மேட்ச் பிளே பண்ணாங்கன்னா அஸ்கித் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.